நம்ம முத்துவேலை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வந்ததுமேன்ட்டு முத்துவேலு எல்லாரும் ஒரு நிமிஷம் வெளியே இருங்க, நான் கதிர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு கதிரை கூப்பிட்டு, கதிரு எனக்கு கடைசியா என் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க என்ன பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்க எங்க கூடயே தான் இருப்பீங்க, பேரன் பேத்தின்னு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமேன்ட்டு என்னப்பா கதிரு என்கிட்டயே போய் சொல்றியா? அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல இவருக்கு இன்னும் கியூர் ஆகல, எப்ப என்னன்னு தெரியாதுன்னு. அதான் நான் இருக்கிற கொஞ்ச நாள் ஆச்சும் என் பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, அதுக்கும் நேரம் காலம் எல்லாம் கூடி வரும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்போதுக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க வீட்டுல முத்துவேலுக்கு ஆராத்தியில எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. போனதுமேட்டு அங்க அப்பத்தான் முத்துவேலை கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தோட கண்ணமா வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்பா உன் ஆத்தா நான் குத்துக்கல்லாட்ட இருக்கும் போது என் பிள்ளைக்கா இந்த நோய் வரணும், என் பிள்ளை எனக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஆத்தா உசுறு அந்தரத்துலதான்ப்பா தொங்கும், ஆத்தா நீ இல்லைன்னா நீ போன திசைக்கே நானும் வந்துருவேன்ப்பா அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. அப்ப உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, ஆத்தா இப்ப என்ன அண்ணன் செத்தா போச்சு, அதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வீட்டுல நல்லது நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன சொல்றீங்க கொழுந்தனாரே அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அண்ணி, அதான் நம்ம குமாரோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு, கல்யாணமா? இப்பதான் உங்க அண்ணனுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல போய் கல்யாணம் பண்ணா எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நானா செத்து போயிட்டேன், மாப்பிள்ளையோட அப்பா செத்து போனாதான் ஒரு வருஷத்துக்கு நல்ல காரியமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்பதான் வீட்டுல எல்லாம் குத்துக்கல்லாட்ட நல்லதானே இருக்கீங்க, அப்புறம் என்ன எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என் பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறீங்க, அதனாலதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி இப்படின்னு கண்டதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் புள்ள அப்படி என்னத்த பாவம் செஞ்சா உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் அவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுலயே இப்படி குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேலு எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. இங்க பாருடா சக்திவேலு, நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீ அதுக்கும் இப்படி தாம் தூம்னு குதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணே நான் குதிக்க வெல்ல மாட்டேன், எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு குதிக்கிறதுக்கு, நீங்க சொல்ல போற விஷயம் நல்ல விஷயமா இருந்தா நான் விட்டுருவேன், அதுவே நல்ல விஷயமா இருந்தாம ஆகாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அம்புட்டு தானே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாருப்பா, நான் என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு, என்னது பொண்ணு கூட போறீங்களா, அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் அண்ணன் வேணும் அண்ணி வேணும்னு சொல்லிட்டு இம்புட்டு நாளே உங்க கூட இருந்தனா, இப்ப போயும் பாண்டியன் வீட்டுக்கு போறீங்களா, ஊர்ல இருக்கவங்களா காரி மூஞ்சில ஏன் மூஞ்சில துப்பி போடுவாங்க, இந்தா அண்ணன் நல்லா இருக்கும்போது வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான், அண்ணனுக்கு உடம்பு முடியலங்கமோ பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான்னு என்னெல்ல கேவலமா பேசுவாங்க, உன் தம்பிய யாரு என்ன பேசினாலும் அது உங்களுக்கு பரவாயில்ல அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் சொல்ல வர்றது நீங்க ஒன்னும் சொல்லாதீங்கனே அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம கதிரு நம்ம முத்துவேலை கூட்டிட்டு போகிறதுக்காக வராரு. வந்தவரு இங்க பாத்துட்டு நம்ம சக்திவேல்கிட்ட சொல்றாங்க, நான் கூட்டிட்டு போறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொன்னதுமேட்டு இங்க பாண்டியனும் பின்னாடியே வராங்க. டே கதிரு என்னடா முடிவெடுக்கிற, எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தாதான் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க முத்துவேல் கேக்குறாங்க, ஏன் எனக்கு இருக்கிற நோய் உங்க எல்லாருக்கும் ஒட்டிக்கும்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், சேச்சே அப்படியெல்லாம் நான் நினைப்பனா, அந்த மாதிரிலாம் என் மனசுல இல்லைங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நல்லா புரியுதுங்க, எனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குதுன்னு தானே நீங்க என்ன வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னதும், இங்க பாருங்க நீங்க வர்றாப்படி இருந்தா வரலாம், ஏன் உடம்பு முடியாதவரு அங்க வந்து எங்க வீடு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ஏசி இல்ல ஒண்ணுமே இல்ல, அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இருக்கும், அதுவும் இந்த டைமும் உடம்பு முடியல, உங்க வீட்டுலனா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும், அதனால உங்களை கூட்டிட்டு போய் சிரமப்படுத்த வேண்டாமேன்னு தான் சொல்றேன், இல்லைன்னா நான் எதுக்காக உங்களை இங்கேயே இருன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு அங்கேயே இருக்கலாம், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் முத்துவேல் சொல்றாரு, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னாலதான் எல்லா குடும்பமும் பிரிஞ்சிச்சு, நானே சேர்த்து வைக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துறாங்க. அப்பதான் முத்துவேல் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்க கதிரும், அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, மாமா என் கூட இருக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு, சரிடா என்னமோ செய்டா அப்படின்னு அமைதியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கதிர் பாத்தீங்கன்னா இங்க கூட்டிட்டு வந்து
அங்க நம்ம கோமதியை ஆராத்தி எடுக்க சொல்றாங்க. ஆராத்திலாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. போன உடனே கோமதியை கட்டி பிடிச்சிட்டு நம்ம முத்துவேலு அழுகுறாரு. என்னானே, ஏனே இப்படி அழுகுற அப்படின்னதும், இல்லம்மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், கண்ணுக்கு எதிர வச்சு உன்னை இத்தனை பிள்ளைங்களை பெத்து நீ வளர்க்குற வரைக்கும் நான் கண்டுக்காம இருந்தேன் பாத்தியா, இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருந்திருக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்னனே பண்ணுவ, நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன், நான் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான், நான் எதுக்குனே இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே இங்க முத்துவேலு, நான் சாக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கூட வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இப்போதுக்கு கடவுள் என்ன கொஞ்ச நாள் கூட வச்சிருக்க மாட்டாரு போல, நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேமா, அதான் இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு கடவுள் பல கஷ்டத்தை கொடுக்கறாரு, நான் கொஞ்சமா நஞ்சமா எம்புட்டு கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறது, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, இருக்கும்போது பணத்தை காசை சேர்த்து வைக்கிறியோ இல்லை, உனக்காக கண் கலங்க 4 பேத்த சேர்த்து வையின்னு சொல்லுவாங்க, அந்த 4 பேத்த கூட சேர்த்து வைக்க முடியாத பாவி ஆயிட்டனே நானு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லனே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்காக 4 பேர் என்ன 4 பேரு, எங்களோட மொத்த குடும்பமும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம வேலை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப உடனே கதிர்கிட்ட, கதிரு நான் 20 நாள் இங்க இருக்கேன், 20 நாளுக்கு அப்புறம் நான் அங்க என் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னனே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி புட்டிய, உங்களுக்காக காலம் முழுக்க என் வீடு காத்திருக்கோம், நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னமோ, இல்லம்மா நான் 20 நாளுக்கு அப்புறம் உசுரோட இருக்கனா இல்லையான்னு கூட தெரியல, அதனால இருக்கிற வரைக்கும் என் பொண்ணோட இருக்கணும், அதுக்கப்புறமா நான் போய் என்ன வேணும்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜி அழுகுறாங்க. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கப்பா, கடவுள் உங்களை அப்படிலாம் விடமாட்டாருப்பா, நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க, உங்களுக்கு யார் இல்ல, பொண்ணு நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க, இப்படி இருக்கும்போது நீங்க கஷ்டப்படாதீங்க, உங்களை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்பா அப்படின்னு நம்ம ராஜி முத்துவேலோட கைய பிடிச்சு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இங்க நம்ம பாண்டியன் இருந்துகிட்டு முத்துவேலுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே சரியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏசில இருந்து பெட்டு கட்லு அப்படின்னு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறாங்க. போட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் இருந்த ரூமை மட்டும் காலி பண்ணி அவங்க 2 பேரும் வெளியே வந்து தூங்கிக்கிற மாதிரியும், நம்ம முத்துவேல் உள்ள கட்டில் நல்லா போட்டு ஜம்முன்னு தூங்குற மாதிரியும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கதிர் இருந்துக்கிட்டு, அப்பா வயசாகிடுச்சு உங்களுக்கு, நீங்க எங்க ரூம்ல படுத்துக்கோங்கப்பா, நாங்க வெளியே படுத்துக்கிறோம் அப்படின்னதும், இல்லப்பா சின்ன ஜெர்சிங்க நீங்க உள்ள இருங்க, நாங்க வெளியே இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள விட்டு இவங்க அமைதியா வெளியே இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியனும் இங்க கோமதி கிட்ட கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க.